ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பூப்போல சமையல். வாங்க இன்னைக்கு என்ன பண்றோம் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, காலையில வந்து வெண்பொங்கல் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வச்சிருந்தேன். சாம்பார் சட்னிலாம் வச்சிருந்தேன். அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா அந்த வடை போட்டிருந்தேன். அதோட எண்ணெய் தான் இது. மதிய சமையலுக்கு வந்து என்னன்னா வந்து சாப்பாடு வடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சாச்சு. வந்து புளிலாம் நனைய போட்டு போனேன். எங்க போனேன்னா பாருங்க, கொத்தமல்லி கட்டுலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன சமையல் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் இன்னைக்கு வந்து சாப்பாடு. இருங்க, அப்புறம் இங்கே பாருங்க மீன். இந்த மீன் வந்து எப்பயும் வாங்கினதில்லை, இந்த வாட்டி தான் வாங்கி பார்க்கலாமேன்னு வாங்கியிருக்கேன். நான் எப்பவுமே வந்து மீன் ஒரே மாதிரி வாங்க மாட்டேன், மாற்றி மாற்றி வாங்குவேன். இந்த டைம் வந்து இந்த மாதிரி மீன் வாங்கியிருந்தேன். சாப்பிட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. இப்போ இது சமைக்கிற ஃபுல் வீடியோவை நம்ம லைவ்ல பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் வடிச்சு வச்சுட்டேன் பாருங்க. இது வந்து டீ போட்டேன்னா அது ஒரு மாதிரி அந்த டீ தூள் ஃபுல்லாக ஒட்டி இருந்துச்சு, அதான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க, மீன் குழம்பும் ரெடியாக இருக்குது. இது என்ன மீன் தெரியல, ஆனால் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. மீன் வரவணும். இது வந்து சாப்பாடு வந்து காலையிலேயே வச்சுட்டேன். ஒரு 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் வச்சு விட்டேன். அப்புறமா தான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். இப்போ வந்து மீன் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். மீன் பொரிக்கிறதுக்குலாம் நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவ்வளோ மீனை வந்து பொரிக்க வேணான்னு பார்க்குறேன். ஒரே டைம்ல மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், எப்போ தேவையோ அப்போ எடுத்து கூட நம்ம பொரிச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்க போறேன். இந்த வரேங்க. இந்த சட்டி பத்துமா என்னன்னு தெரியலையே. இதெல்லாம் இப்படி வேற விடலாமா? இப்படி குலுக்கி கரெக்டாக தான் இருக்கும். விரவி பார்க்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக சுல்லுன்னு போட்டுக்கலாம், அப்போதான் சூப்பராக இருக்கும். நான் இந்த மீன் குழம்பு வச்சது வந்து லைவ்ல போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து மீன் வாங்கினது ரொம்ப லேட்டுங்க. எத்தனை மணிக்கு மீன் வாங்க போனேன் தெரியுமா? எங்க நான் மீன் வாங்க போது மணி எத்தனைங்க இருக்கும்? 12:30 மணி இருக்குமா? நீங்க 11:30க்கு வெளியே போனீங்க. ஆமா, அதுக்கு அடுத்து தான் நான் போனேன் வெளியே. நான் தான் போய் மீன் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது மணி 1:30. லெமன் போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. ஆனால் இது எப்படி விரவுறதுதான் தெரியல. இப்போ ஃபுல்லாக இருக்குது. எல்லா மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு கம்மி எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்கே 300 ரூபா. நகர ஊழிலாம் வந்து 300 ரூபாய்க்கு ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. அது வாங்குறதே வேஸ்ட். இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த வாட்டி வந்து நான் போடாம தான் வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். கதவு போட்டு 5 மணிக்கு தாங்க வருவான். சாப்பிட வேணான்ட்டான். சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கிறேன்ட்டான். போன வாரம் கொண்டு போனான், இந்த வாரம் வேணான்ட்டான். தோசைக்கல்ல பொரிக்கலாமா இல்லைன்னா இந்த தவால பொரிக்கலாமான்னு எனக்கு ஒரே சந்தேகமாகி போச்சு. நம்ம தான் இடம் கொஞ்சம் இருந்தாலும் வச்சிருவோம். சம்பவம் ஆயிடுச்சுக்கா. டக்குன்னு என்னாச்சு, தெரிச்சு அப்படியே இந்த கண்ணில் வந்து விழுந்துருச்சு. நீங்களாம் மீன் பொரிக்கும்போது கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இங்க இருக்கு பாருங்க இந்த இடம். இங்க பாருங்க, நல்லா சூப்பரா வெந்திருக்கு பாத்தீங்களா? செமையா வெந்திருக்கு. நானே இதை பெரட்டி போடும்போது வீடியோ ஆன் பண்ணிருக்கேன் நினைச்சுக்கிட்டேவும் நான் பாட்டு பேசிக்கிட்டே பெரட்டி போட்டுருந்துருக்கு. பார்த்தா வீடியோ ஆன் பண்ணல. வீடியோ எடுத்துட்டு இருக்கனால இங்க சவுண்டு கேட்கறதுனால கொஞ்சம் நேரத்தை நிப்பாட்டி போட்டிருக்கேன் மாவை. நம்ம இப்ப இந்த மீன் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மீன் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்குங்க, பயங்கரமா இருக்கு டேஸ்ட். முள்ளு பாருங்க எவ்வளவு பெரிய முள்ளுன்னு. நல்லா இருக்கு. மசாலாவோட ஒண்ணா மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கு. இந்த வாட்டி மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா தூக்கலாவே போட்டிருக்கேன். நான் வந்து மிளகாத்தூள், உப்பு, லெமன், அவ்வளோதான். இதுதாங்க பாட்டு. சூப்பரா இருக்கு டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்ம பூப்போல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. டாடா பாய். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எடுத்துட்டு பிடிச்சுக்கணும்.